நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? அரசியல் கேள்விகளை தவிர்க்க சொல்லியிருக்கீங்க. ஜனநாயகன் படத்துடைய கேள்விகளை கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆக ஜனநாயகன் படமே இப்போ உங்களுக்கு அரசியலாக தெரியுதா? நடிகர் பாலாஜி சிவாஜியை வச்சு படம் எடுத்த மாதிரி எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்திருக்காரான்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. சிவாஜி வைத்து தொடர்ந்து திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளர்களில் கே பாலாஜி, முக்தா வி சீனிவாசன் ஆகிய 2 பேரும் தான் எம்ஜிஆரை வச்சு எந்த காலத்துலேயும் ஒரு படம் கூட எடுக்கலை. 80-90களில் படங்களில் நடித்த நடிகர் ராஜு இப்போ என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்காருன்னு சரஸ்வதி பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 80களில் பல படங்களில் நடித்த ராஜீவ் இப்போ சென்னையில் தான் இருக்காரு. திரைப்படங்களில் அவர் நடிப்பதாக தெரியல. ஆதித்யா வர்மா படத்தில் விக்ரமுக்கும் பாலாவுக்கும் ஏற்பட்ட சண்டை முடிவுக்கு வந்ததா இல்லையான்னு சூர்யா திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆதித்ய வர்மா படத்திலே விக்ரமுக்கும் பாலாவுக்கும் ஏற்பட்ட சண்டை எவ்வளோ நாள் நடக்கும்? அந்த சண்டை எப்போதோ தீர்ந்து விட்டது. முன்னாடியெல்லாம் புது படம் ரிலீஸ் ஆகாத காலத்தில் பழைய படங்களை தேட்டரில் போட்டு வசூல் பார்ப்பாங்க. அந்த பழக்கம் இன்னுமே இருக்கான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயம் இப்போ கொஞ்சம் தலைகீழாக நடக்குது. சென்னையில் பல பழைய படங்களை போடுறாங்க. கிராமங்களில் பார்த்திங்கன்னா எல்லா புதுப்படங்களும் வெளியாகின்றன. சிவாஜி நடித்த பராசக்தி படத்தை நாடகமாக நடத்தியிருக்காங்களா? அப்படி நாடகமாக நடத்தும் போது அதில் யார் ஹீரோவாக நடித்தான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பராசக்தி நாடகமாக தமிழ்நாட்டிலே பல ஊர்களில் நடைபெற்றிருக்கிறது. அந்த நாடகத்தை எழுதியவர் பாலசுந்தரம். அந்த நாடகத்திலே பிரதான கதாநாயகன் வேடத்திலே பல முறை நடித்தவர் நடிகர் சிவாஜி கணேசன். ரஜினிகாந்த் இப்போ அவருடைய சுயசரிதை புத்தகத்தை எழுதி முடிக்க போகிறாரு. இதில் டிஜே ஞானவேல் பங்கு என்னன்னு மையூரன் மட்டக்களப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. ஞானவேல் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னால் பத்திரிகை துறையில் தான் பணியாற்றி கொண்டிருந்தார். அதன் காரணமாகத்தான் தன்னுடைய சுயசரிதை எழுதுவதற்கு அவர் உதவிகரமாக இருப்பார் என்று ரஜினி அவரை சேர்த்து கொண்டிருக்கிறார். நடிகர் ஓமகுச்சி நரசிம்மனோட குடும்பத்தார் யாராவது இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காங்களான்னு சரஸ்வதி பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. காமெடி நடிகர் ஓமகுச்சி நரசிம்மனுடைய குடும்பத்திலிருந்து இப்போ யாரும் திரையுலகத்திலே இல்லை. இப்போ வரைக்கும் இந்திய சினிமாவோட பெரிய பட்ஜெட் படம் பாகுபலி தானான்னு சரண்யா திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவரை இந்திய சினிமாவில் மிக அதிகமான பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம்னா அது ராஜமௌலியுடைய RRR திரைப்படம். இப்போ இந்தியாவில் மிக அதிகமான பட்ஜெட்டில் தயாராகி கொண்டிருக்கின்ற படம்னா அது ராமாயணா திரைப்படம். ஏறக்குறைய 4000 கோடி ரூபாய் செலவிலே அந்த படம் உருவாகி கொண்டிருக்கிறது. நடிகை ஜெயலலிதா புத்தகம் ஏதாவது எழுதியிருக்காரான்னு ஜெயராம் கடையநல்லூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பல கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, பல சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கதைகள் எதுவும் புத்தகமாக இது வரைக்கும் வெளிவரலை. நடிகர் விவேக்குக்கு ஜென்ம நட்சத்திரம் படம் தான் முதல் படமா, இல்லை அதுக்கு முன்னாடியே ஏதாவது படங்கள் நடிச்சிருக்காரான்னு வெங்கடேசன் சிதம்பரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் விவேக் அறிமுகமானது இயக்குனர் சேரம் கே பாலச்சந்திரனுடைய இயக்கத்தில் உருவான மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தில் தான். நடிகர் அர்ஜுன் தாஸுக்கு காதல் தோல்வியான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் அர்ஜுன் தாஸ் எந்த வயதில் சினிமாவுக்கு வந்தார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அர்ஜுன் தாஸ் பரபரப்பாக படங்களிலே நடிக்கின்ற ஒரு நடிகராக இருக்கிறார். அப்படி இருக்க அவருடைய வாழ்க்கையில் காதல் தோல்வி அப்படின்றது எப்படி வராமல் இருக்கும்? சமீபத்தில் தமிழ் சினிமாவில் அதிகமாக விவாகரத்து நடக்குதே, இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் மட்டும் அதிகமாக நடக்குது. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் சினிமாவுக்கும் ஒரு சிறு துளி. அரசியல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை, இந்த மூணையுமே சரியாக ஹேண்டில் பண்ண நபர் யாருன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அரசியல் வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆகிய 3ஐயும் மிகச்சரியாக கவனித்தவர் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சொல்லலாம். ஹாய் படத்தில் நயன்தாரா முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்களா இல்லை ஹீரோயினாக நடிக்கிறாங்களான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நயன்தாரா கதாநாயகி பாத்திரத்தை தவிர்த்து வேறு எந்த கதாபாத்திரத்திலும் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடிகர் ரிஷப் செட்டி தொடர்ந்து காந்தாரா படங்களில் மட்டும்தான் நடிப்பாரான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. காந்தாரா படத்தை நடிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் சரியாக இருக்குது. அதை தாண்டி நேரம் கிடைக்குமோ நிச்சயமாக மற்ற படங்களிலும் அவர் நடிப்பார். எதனால் பாடகி சுசித்ரா தொடர்ந்து தனுஷ், த்ரிஷாவை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க, இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்னு திருவாரூர்லேருந்து கண்ணையன் கேட்டிருக்காங்க. சுசித்ரா ஏதோ மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் இப்படி
தொடர்ந்து மற்ற கலைஞர்களை பற்றி தாறுமாறாக ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். விஸ்வநாதன் சன் படத்தோடைய டீசர் எப்படி இருக்குன்னு சந்தோஷ் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ட்ரெய்லர் ரசித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் காரணமாக தான் அந்த ட்ரெய்லரை நானே 2-3 முறை திரும்ப திரும்ப பார்த்தேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னால் சூர்யாவுக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக அந்த படம் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தில் உணர்ச்சிகளை மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் சூர்யா. அவரோடு போட்டி போட்டுக்கொண்டு மமிதா பைஜுவும் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் பாலு மகேந்திரா படத்தில் உள்ள தனித்துவம்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னு சரவணன் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எந்த கதையை சொல்லும் தனக்கென ஒரு தனி பாணியை வைத்து கொண்டிருந்தவர் தான் இயக்குனர் பாலு மகேந்திரா. சிவகார்த்திகேயனுக்கு அனிருத் மாதிரி பிரதீப் ரங்கநாதனுக்கு சாய் அபியங்கர் ஒரு ஆஸ்தான மியூசிக் டைரக்டராக இருப்பாரான்னு திருவண்ணாமலையிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கின்ற சேயோன் படத்துக்கான இசையமைப்பவர் சந்தோஷ் நாராயணன். நடிகர் சோமயாஜுலு எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு வெங்கடேசன் சிதம்பரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சோமயாஜுலு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. இப்போ அவர் நம்முடைய இல்லை. 2004ஆம் ஆண்டிலேயே நம்மை விட்டு அவர் மறைந்து விட்டார். சினிமாவில் ட்ராக்னா என்னன்னு ஸ்ரீராம் ஸ்ரீரங்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சினிமாவில் பாடல்களை பொறுத்த வரைக்கும் ட்ராக்னா குறிப்பிட்ட பாடகர் வராத போது அவருக்கு பதிலாக வேறு யாரையாவது பாட வைத்து அந்த ட்ராக்கை பதிவு பண்ணுவாங்க. அதுதான் ட்ராக். அடுத்து இன்று ஒரு தகவல். மாடர்ன் தியேட்டர்ஸ் எப்படிப்பட்ட ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனமாக இருந்தது அப்படின்றது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னைக்கு வெளியே மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்ட ஸ்டூடியோ என்று மாடர்ன் தியேட்டர்ஸை சொல்லலாம். அந்த நிறுவனத்திலே 100க்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த நிறுவனத்திலே நடிக்காத முக்கியமான தமிழ் சினிமா கதாநாயகர்களே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லா நடிகர்களுமே அந்த நிறுவனத்தில் நடித்திருக்கிறார்கள், ஒரே ஒருவரை தவிர. அந்த ஒருவர் M.K. தியாகராஜ பாகவதர். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே அவரை ஒரு படத்தில் நடிக்க வைப்பதற்காக T.R. சுந்தரம் ஏற்பாடு செய்தார். அந்த படத்தில் நடிப்பதற்கு முன்னால் அந்த ஸ்டூடியோவை ஒரு முறை சுற்றி பார்த்தார் M.K. தியாகராஜ பாகவதர். அப்போ அவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர்கிட்ட வைத்த வேண்டுகோள்னா ஒன்று தான், எனக்காக ஒரு தனி மேக்கப் அறை நீங்கள் கட்டித்தர வேண்டும் என்று அவரிடம் கேட்டார். அதுக்கு என்ன தாராளமாக கட்டித்தருகிறேன் என்று சொன்ன T.R. சுந்தரம் உடனடியாக அதற்கான வேலையிலையும் தொடங்கிவிட்டார். அடுத்த 20 நாளில் அந்த படத்துடைய படப்பிடிப்பு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் M.K. தியாகராஜ பாகவதர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டார். அதன் காரணமாக தான் மாடர்ன் தியேட்டர்ஸில் அவரால் நடிக்க முடியாமல் போயிற்று. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.